ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அக்ஷாஸ் குக்கிங் டியூன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பனானா பேன்கேக். இந்த ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வாழைப்பழம், கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை. இந்த ஸ்வீட்டான, ஹெல்தியான, டேஸ்டியான பனானா பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க பனானா பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஒரு மிக்சிங் பவுலில் 3 வாழைப்பழத்தையும் நல்லா மசிச்சுக்கிறேன். கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சுக்கலாம். எந்த வெரைட்டி வாழைப்பழமாக இருந்தாலும் ஓகே தான், நல்லா பழுத்து இருக்கணும். நான் எடுத்திருக்கிறது கற்பூரவள்ளி வாழைப்பழம். கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சிருக்கேன் பாருங்கள். 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். மசிச்சு வச்சுருக்க வாழைப்பழத்தையும் கோதுமை மாவையும் லேசாக கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, 5 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுடலாம். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. தவா ஹீட் ஆகிடுச்சு, ஆயில் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம். இப்படி சின்ன சின்னதாக செய்யும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மாவு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யணும். இது மேலே லேசாக ஆயில் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுடலாம். இப்படி 2-3 தடவை திருப்பி போட்டுக்கணும். சின்ன சின்னதாக ஊற்றுனதுனால திருப்பி போடவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லாவும் இருக்குது. குழந்தைங்களுக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி சாப்பிடவும் செய்வாங்க. இப்போ அடுத்த சைட் திருப்புறேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே திருப்பி போட்டு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ஹெல்தியான, டேஸ்டியான பனானா பேன்கேக். இது ஒரு பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.